வாழ்க்கை, விரும்பின வீடு, விரும்பின பங்களா, விரும்பின மனைவி, விருப்பமான புள்ள எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அப்படி கொடுக்கிறான். நீ நினைக்கிறாய் அல்லாஹ் இந்த நியாமத்து எனக்கு இருக்கணும், இந்த நியாமத்து என்கிட்ட இருக்கணும், இன்னும் நிரந்தரமா இருக்கணும், இந்த நியாமத்து இருக்கணும், நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு நீ பிரியப்படுகிறாயா? நான் சொல்லுகிறேன், முதல் வாழ்க்கை எடுத்துக்கொள். என்னனோ அக்ஸிர் பில் ஹம்தி வஷ்ஷுக்ர், அதிகமா அல்ஹம்துலில்லாஹ் சொல்வாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹ் அதிகமா சொல்லு, அதிகமா நன்றி. நன்றினான் என்னான்னு மூசா நபி கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், கொடுத்தது பூரா நான் தான் கொடுத்தேன், நீ விளங்குற பாரு, என் ரப்பு தான் எல்லாத்தையும் கொடுத்தான் ஒத்துக்கிற பாரு, அதுவே நன்றி நானா. அல்லாஹ் இது கிடைக்க நான் என்ன பாடுபட்டேன்னு தெரியுமா? நீ பேசுனா அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுன்னாங்க. அல்லாஹ் அப்படி பேசி இருந்தா மன்னிப்பானாக. ஆமீன் சொல்லுங்களேன். இனிமேல் பேசாமல் இருக்க செய்வானாக. நான் அப்படி போன இப்படி வந்தம் கிடைச்சிச்சுன்னு சொல்லாத. என் ரப்பு கொடுத்தான், என்ன காரணமாக்கி நிறைய வேலை வாங்கினான். நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஜீரோ. என்னை வைத்து வேலை வாங்கியவன் என் ரப்பு. அல்லாஹுவை விளங்கிவிட்டால் என் வாழ்க்கை மொத்தமும் சொர்க்கம். மயான அமைதி நம் இதயத்திற்கு கொண்டு விடும், குடியேறிவிடும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் நிறைவுக்கு வர வேண்டும். ஹஜ்ரத் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல அவர் சொன்னா, அல்லாஹ்வுடைய வாழ்க்கை உனக்கு கிடைக்குது, நியாமத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான். விருப்பமான மனைவி, விருப்பமான பணம், விருப்பமான வாழ்க்கை எல்லாம் கிடைச்சிச்சு. என்ன பண்ற? எனக்கு இது நிரந்தரமா இருக்கணும்னு நினைக்கிறியா? அதிகமா அல்ஹம்துலில்லாஹ் 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 சொல்லிட்டே இரு. ஒரு திடீர்னு போன ஒரு வியாபாரம் நடந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். போன ஒரு அன்பு கிடைச்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தர் மதிச்சாரு உன்னை, அல்ஹம்துலில்லாஹ். அந்த மதிப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது சொன்னாங்களா, நீ எதிர்பார்த்தது கொஞ்சம் லேட் ஆகுது. நீ இன்ஜினியர் முடிச்சிருக்க, வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க, வேலை லேட் ஆகுது. டாக்டர் முடிச்சிருக்க, வேலை லேட் ஆகுது. காசை போட்டிருக்கோம், சரக்கு லேட்டா வருது. பொருளை முடக்கி கடையை திறந்திருக்கும், வியாபாரம் லேட் ஆகுது. அல்லாஹ் தருவான், லேட் ஆகுது. உனக்கு வர வேண்டிய ரிஸ்க் லேட் ஆகுது. உன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கிற, மாப்பிள்ளை லேட் ஆகுது. மாப்பிள்ளைக்கு பொன் பார்க்கிறாய், லேட் ஆகிறது. வர வேண்டிய இரணம் என்பது எல்லாம் நான் விரும்பினது லேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை. ஃபோன் வந்தால் 90 ஃபோன் அதுதான். அதற்கு அது எல்லாம் இன்னும் முயற்சி எல்லாம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. லேட் ஆகிறதா? வர வேண்டிய இரணமும் வாழ்க்கையும் பொருளும் தொழிலும் லேட் ஆகிறதா? அதிகமாக அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அஸ்தோஃபிருல்லாஹ் அஸ்தோஃபிருல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எது லேட் ஆகுச்சோ அது கைக்கு கிடைச்சிரும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. மூணாவது விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். மூணாவது ரொம்ப முக்கியமாக சொன்னாங்க, இதா ஹஸபகா அம்ரும் மினஸ் சுல்தானி ஓ மினல் கைரி. உனக்கு சங்கடங்களும் டார்ச்சரும் சோதனையும் மனிதர்கள் வழியே வந்தால், நீ நல்லா இருந்தா 4 பேருக்கு பிடிக்காது. உன் பக்கத்துக்காரனுக்கு, கடைக்காரனுக்கு கூட நீ நல்லா இருக்கிறது பிடிக்காது. அவன் மனைவிக்கு கூட சில நேரத்தில் பிடிக்காது. நம்ம நல்லா இருந்தால் நம்ம தம்பிக்கு பிடிக்காது. நீ நல்லா இருப்பதில் பல பேர் உனக்கு தொந்தரவு கொடுத்தால், அதில் அவங்க தெளிவாக சொன்னாங்க, மின சுல்தான், அரசு அதிகாரத்தில் இருப்பவர்களும் ஆளுமையில் இருப்பவர்களும் உனக்கு ஏதேனும் கஷ்டம் கொடுக்கிறார்கள் என்றால், மற்ற மனிதர்களால் உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால், வாழ்க்கையில் வேறு வேறு வழியில் உனக்கு துன்பமும் சோதனையும் வருகிறது என்றால், அக்ஸிர் மின் கௌலி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லிக்கொண்டே இருப்பாயாக. எத்தனை பெரிய பலமுள்ள அதிகாரியா இருந்தாலும் அவர் தோற்று போவார், நீ ஜெயிப்பாய். நான் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. உனக்கு என்னென்ன பிரச்சனை இப்போ இருக்குது, நெருக்கடி, குடும்பத்தால், தொழிலால், அரசாங்கத்தால், அலுவலர்களால், ஆபீசர், உத்தியோகத்தில் இருப்பவங்க, நண்பர்களால் உனக்கு சங்கடங்கள் வருகிறது என்றால், அதிகமாக லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லிவிடு. அப்படி சொன்னால் அந்த துன்பங்கள் உன்னை தொடாது என்றார்கள். அல்லாஹ் இந்த